ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் காரியமும் நீ எதிர்பார்ப்பதும் நீ ஆசைப்படுவதும் சரிதான், உனது செயல்களெல்லாம் சரிதான் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? பிறகென்ன? எதை பற்றியும் யோசிக்காமல், யாருடைய வார்த்தைகளையும் நினைத்து கவலைப்படாமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், உலகத்தின் பேச்சுக்கு செவிசாய்க்காமல் உழைத்து முயற்சி செய்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு. நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் உன் கனவுகளெல்லாம் நனவாகும்படியும் உனக்கான நல்வழியை காட்டுவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என நான் நின்று கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நீயே ஆச்சரியப்படும்படியும் அகமும் முகமும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லும்படியும் உன் வாழ்வில் வெற்றியை கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ போகும் வழியெல்லாம் துன்பமும் துயரங்களுமாகவே இருக்கிறதே என நினைக்காதே. உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் எல்லாம் வெந்து போகும்படி, உன்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை நீ அடையும்படி உனக்கு துணையாய் நான் நிற்கப் போகிறேன். உறுதியோடு நடைபோடு. நீ எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உன்வசமாக வந்து சேரும். நீ அடைந்த தோல்விகளெல்லாம் முடிந்து போகும் என் செல்லமே. தோல்வி என்பது மிகச் சிறந்த அனுபவம். தோல்வி ஓட ஓட உன்னை துரத்தினாலும், நீ நினைத்த விஷயங்களெல்லாம் நடந்து முடியாமல் தடைகளும் தடங்கல்களுமாகவே வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் கூட உன் ஓட்டத்தை மட்டும் நிறுத்தி விடாதே. உனக்கு வெற்றியை பெற்றுத்தர உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. நீ செல்லக்கூடிய பாதையிலும் நீ செய்யக்கூடிய செயல்களிலும் எல்லா கதவுகளும் உனக்கு அடைக்கப்பட்டாலும் சரி, முழு இருளும் உன்னை சூழ்ந்து கொண்டு அடுத்து என்ன செய்வதென உன்னை தெரிய வைக்காமல் கண்களையும் காதுகளையும் குழப்பத்தை உண்டாக்கினாலும் சரி, சுற்றமும் முற்றமும் எல்லாரும் உன்னை கைவிட்டு கைகழுவி கடந்து போனாலும் சரி, எக்காலத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் நீ மனம் வருந்தக்கூடாது என் செல்லமே. அந்த இருட்டை கூட உனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த இருளை வைத்து நீ என்ன செய்யலாம், எதை சாதித்து முடிக்கலாம் என யோசிக்கப்பார். தைரியமாக தலை நிமிர்ந்து நில். அந்த இருளிலேயே உனக்கு ஒளியாக நான் வந்து துணை நிற்பேன். நீ நினைத்த விஷயங்களெல்லாம் நீ அடைவதற்கு உனக்கு கைகளை பிடித்து கொண்டு உனக்கு வழித்துணையாய் நான் வருவேன். உனக்கு எல்லா சமயங்களிலும் கை கொடுக்கக்கூடிய காப்பாளனாக உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். உன்னை கடந்து சென்ற கயவனும் மீண்டும் கைதட்டி உன்னை பார்த்து ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுவான். 8 திக்கும் உன் பெயர் ஒலிக்கத்தான் போகிறது. கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய். உன்னோடு இருக்கக்கூடிய உன் வராகியம்மா எல்லா வழிகளையும் உனக்கானதாக மாற்றி அமைத்து எல்லா நல்வழியும் நல் வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். கையிலேயே வைத்துக்கொண்டு தேடக்கூடிய பொருள் போலதான் உனக்கான வாய்ப்புகளும் உன் எதிரிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. நீதான் அதை மீண்டும் மீண்டும் தவறவிட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறாய். மனதை ஒருநிலைப்படுத்து. நிதானத்தோடும் சரியான யோசனையோடும் செயல்களை நீ உருவாக்கினாலே நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. முதலில் உன் மனதில் நம்பிக்கை அவசியம். லட்சியத்தை அடைவதற்காக இப்போது நீ மேற்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் பல தடைகள் வரத்தான் செய்யும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது அத்தனையும் உடைக்கும் வழிகளை உன் வராகியம்மா உனக்காக காட்டுவதற்காக நான் இருக்கிறேன். உனக்குள் பல திறமைகள் உயர்வாகி எல்லா திறமைகளின் மூலமாக நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் என் செல்லமே. பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய். எனக்குள் எப்படி இது நடந்தது? எனக்குள் எப்படி இந்த தகுதியும் திறமைகளும் உருவாகி எல்லா விஷயங்களையும் சரி செய்து இப்போது நான் சாதனை படைத்தேன்? என்னாலேயே நம்ப முடியவில்லை. எனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் உருவானதா என கூடிய விரைவில் நீ அத்தனையும் பார்த்து ஆச்சரியப்படத்தான் போகிறாய். லட்சியத்தை அடைவதற்காக தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இரு. நிச்சயமாக நீ வெற்றி கயிற்றை தொட்டு விடுவாய் என் செல்லமே. வெற்றி கயிற்றை நீ தொடுவது உறுதியாகி விட்டதால் தான் இப்போது உன்னை தேடி பேச வந்துள்ளேன். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என நம்பு. உன்னுடைய யோசனைகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் கெட்டது நடந்துவிடுமோ, நினைத்தது நடக்காமல் போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் மட்டும் வேண்டாம். யார் எதை சொன்னாலும், யாராவது எதையாவது கேட்டாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிவிடவும் வேண்டாம், எதையும் செய்துவிடவும் வேண்டாம். சகல செல்வங்களையும் பெற்று சகல சௌபாக்கியவதியாய் நீ வாழப் போகிறாய். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்வில் நீ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கை உயர்வதற்காகவும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்காகவும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது உனக்காகவே நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே.
ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என வருத்தப்பட்டு கொண்டே இருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் வந்துள்ளேன். உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை அவமரியாதை செய்தவர்களும் இப்போது உன்னை தேடி வந்து உன் காலில் விழப்போகிறார்கள். ஏனெனில் என்னை நம்பி இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணை நான் தானே. எக்காலத்திலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என நம்பிக்கையோடு காத்திரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது. நிம்மதியில்லாமல் மனசு அலைப்பாய்கிறது என எல்லாமே எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதை இதுவரைக்கும் நீ எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாய். எப்படி அதையெல்லாம் கடந்து வந்தாயோ அதே போல இம்முறையும் இந்த தோல்வியையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய். உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் செய்து முடிக்கிறேன் என் செல்லமே. நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன்னோடு உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உன் லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை மட்டும் தொடங்கு. அதில் வெற்றியை பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வராகியம்மா உனக்கு துணை நிற்பேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என முழுவதுமாக என்னை நம்புவாயா? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாலும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். எதிர்காலம் என்னவாகுமோ என நினைத்து நீ பயப்பட வேண்டாம். தேவையில்லாமல் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் குழப்பங்களையும் சரி செய்து சமாளிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தின் எல்லா பாதைகளும் வெற்றியை மட்டுமே அடையும்படி உனக்கு துணையாய் நான் நிற்பேன். தொடர்ந்து முயற்சி செய். இந்த உலகத்து வாழ்வில் கடினமானது என எதுவுமே கிடையாது. ஆனால் உன் மனம்தான் அத்தனை விஷயங்களையும் கஷ்டம் என நினைத்து கொள்கிறது. எல்லா விஷயங்களையும் சுலபமாக நினைத்து கொள்ள முயற்சி செய். நிச்சயம் பக்குவப்பட்ட மனதோடு இருக்கும் உன்னுடைய மனதில் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டால் அனைத்தும் சுலபமானதாக முடிந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள். அத்தனை கவலைகளையும் மறக்கச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த உன் வராகியம்மா எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு அளவுக்கு அதிகமாகவே தரப்போகிறேன். இனி நீ கவலைகளை நினைத்து வருந்த வேண்டாம். சந்தோஷங்களை அனுபவித்து வாழப் போகிறாய். உன் மனதில் எந்த கவலைகள் இருந்தாலும், எந்த வருத்தமோ பாரமோ மன உளைச்சலோ எதுவாக இருந்தாலும் அதை இப்போதே என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. கூடிய விரைவில் அதற்கான தீர்வை நான் உனக்கு காட்டுவேன் என் தங்கமே. கவலையை விடு. உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னை ஒரு முறை நிராகரித்து சென்றவர்கள் எத்தனை முறை மீண்டும் உன்னை தேடி வந்தாலும் மீண்டும் உன்னிடம் சண்டை போட்டு நிராகரிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் முதல் நிராகரிப்பை உன்னை புரிந்து கொள்ளாமல் செய்ததால் தான் மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் அன்பை என்றும் அவர்கள் நிராகரிக்காமல் அவர்களுக்கான புரிதலையும் அன்பு உணர்வையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இனி மீண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத அளவிற்கு எல்லா உண்மைகளையும், உன்னுடைய அருமை பெருமைகளையும் அக்கறையையும் நான் அவர்களுக்கு உணர்த்துவேன் என் செல்லமே. நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே. உன் உடலும் மனசும் சோர்ந்து போயிருக்கிறது. உன் வராகியம்மா என்னை நம்பு. எல்லாமே உனக்கு சரியாகி சந்தோஷம் அடைவாய். ஓம் வராகி.